சரி, நாளை தினம் பிரதோஷத்திற்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரதோஷ நேரங்கிறது மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் குறைஞ்சது ஒரு 24 நிமிடங்கள் சிவன் கோயிலில் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. அது எந்த 24 நிமிடங்களாக இருந்தாலும் சரிதான். நாளை சனிக்கிழமை வரக்கூடிய மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குது. இந்த நேரத்தில் சிவன் கோயிலில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதற்கு இடைப்பட்ட 1 மணி நேரத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு 24 நிமிஷம், அதாவது 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு 24 நிமிடம், இந்த 24 நிமிடத்தை சனி மகா பிரதோஷ நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 24 நிமிடம் அப்படிங்கிறது ஒரு நாழிகை. பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலில் அமர்ந்து 2 மகா சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லணும். ஒன்று சிவன் ருத்ர மந்திரம், 2வது சிவபிராணம். இந்த 2 பாடல்களையும் படிச்சுட்டு சிவபெருமான்கிட்ட நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ நிச்சயமாக கிடைக்கும். சிவன் ருத்ர மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதே ருத்ரேயே, ஓம் நமோ பகவதே ருத்ரயே. இது சிவன் ருத்ர மந்திரம். அடுத்தது சிவபுராணம்.